நான் என் செல்ல குழந்தையிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணத்தில் உனக்கான நல்லதையும் செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ என் மீது கொண்ட பக்திக்கும் சிரத்தைக்கும் ஏதாவது ஒன்று தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீ உள்ளம் முருக தவித்து கொண்டு இருக்கும் அந்த நபரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, நீ மனமுருகி கேட்டுவிட்டாய், கண்ணீர் விட்டும் கேட்டுவிட்டாய். இனியும் நான் தரவில்லை என்றால் உனக்கானதில் நீ வெற்றி பெறுவதற்கு அதுவே தடையாக இருந்துவிடும். அந்த தடைக்கு நானே முக்கிய காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை முழுமையாக்க இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை மற்றவர்கள் கேடு நினைக்கும் போது தைரியமாக சொல், நான் முருகனின் செல்ல குழந்தை என்று. ஆகையால் நீ கேடு நினைக்கும் விஷயம் என்னை ஒன்றும் செய்யாது என்று. நான் என் செல்ல குழந்தையை என்னுடைய அரவணைப்பிலே தான் வளர்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேர காலம் வந்துவிட்டது. கடந்து வந்த உறவை பற்றியும் உன் மனதை சிதைத்தவரை பற்றியும் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. அவர் அப்படித்தான் என்று நீ கடந்து வந்து கொண்டே இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டு தானே இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கூடிய விரைவில் உனக்கான விஷயத்தை உன் கரம் பற்றும் போது உன்னை தவறுதலாக செய்து அங்கு தவறுதலாக சொல்லி உன் மனதை குற்றமும் குறையும் செய்து விட்டோமே என்று அவர்கள் உணரும் காலமும் வரத்தான் போகிறது. இங்கு என்ன சொல்லி என்ன நடக்கப் போகிறது? நீ என்ன சொன்னாலும் ஏது செய்தாலும் இந்த முருகன் விதித்த விதியின்படி தான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேர காலத்தை நான் குறித்திருக்கும் போது உன் மனதில் எந்த பாரத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. உன்னை காத்திரு காத்திரு என்று தானே எப்பொழுதும் இந்த அப்பனான் அவன் சொல்லிக் கொண்டு இருக்கின்றான், இந்த வேலனான் அவன் சொல்லிக் கொண்டு இருக்கின்றான் என்று உன் மனதில் தீராத பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கானதை தர போகும் நல்ல நாள் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அது நாளையே கூட இருக்கலாம். இது என் கணக்காக இருக்கும் போது நாளை விடியும் பொழுது உனக்கான அதிசயத்தை நான் நடத்தத்தான் போகிறேன். எதை எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தாயோ, யாரிடமிருந்து உனக்கு நல்ல முடிவை பெற முடியும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த விரும்பிய முடிவை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதிசயத்தை நடத்துவேன் என்று நான் சொல்லி இருக்கும் போது என் வாக்கு மீற மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? திரும்ப திரும்ப ஏன் எதையோ நினைத்து மனம் வருத்தப்பட்டும் வருந்திக் கொண்டும் இருக்கின்றாய்? இவ்வளவு காத்திருப்பதற்கான பலனும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. உனக்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு போது நீ யார் யாருக்காக இங்கு காத்திருக்கின்றோமோ என்ற நிலையை நினைத்து வருத்தப்படாதே. இந்த வெயிலும் மயிலும் உனக்கு துணையாக உறுதுணையாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தங்கள் வேண்டாம், காயப்படவும் வேண்டாம். என் பிள்ளையிடம் நான் இதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என்ன தெரியுமா? என் மீது எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதிகமான அன்பும் கொண்டு வழிபடு என்றுதான் நான் சொல்லிக் கொள்வேன். வேறு எதையுமே நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது. தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் நல்ல நேரத்தை குறித்து விட்டுதான் இதற்கு மேலும் நீ காத்திருக்க வேண்டாம் என்ற உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த அந்த நல்ல நாளும் வந்து விட்டது. நான் உனக்கானதை கொடுப்பதற்கு உன் வீட்டிற்கே வந்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? இதோ உனக்கான நல்ல செய்தி பெற்றுக்கொள் என் தங்கமே. அது விரைவில் உன்னை தேடி வரத்தான் போகிறது. மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தருணத்தை நீ அங்கு நெருங்கிவிட்டாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் விடியலை தன்னம்பிக்கையோடு தொடங்க போகும்போது சின்ன சின்ன விஷயத்தை நினைத்தெல்லாம் பதறிக்கொண்டு இருக்காதே. உனக்கான ஒவ்வொரு செயலும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்துகிறாய்? பறவை தன் மரத்தில் இருக்கும்போது அதன் கிளையை நம்புவது கிடையவே கிடையாது. தன் சிறகுகளை நம்பித்தான் நான் வாழ்க்கையில் அதை முன்னேறப் போகிறேன் என்று உணர்ந்துவதற்கான காலம் வந்து கொண்டே இருக்கும். வாழ்வையும் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்படு என் கண்ணே. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும்
நான் உன் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கும் இடையில் யார் வந்து தடுத்தாலும் சரி, உனக்கானதை உன் கரம் பற்றி தருவேன் என்று உறுதி ஏற்றதுதான். இனி நீ ஏற்றத்தை பார்க்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். கொடி கட்டி பார்க்கும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்பது உறுதியாக இருக்கும் வரையில் உன்னை வீழ்த்த இங்கு யாராலும் முடியாது. உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த வேலவன் நான் வந்து இருக்கும் போது நீ இதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். காலங்கள் கடந்து விட்டதோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். கவலைகளை தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் என் ஆசீர்வாதத்தோடும் என்னை வணங்கி நீ செய்கின்ற செயலுக்கு நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது. என் நாமத்தை உச்சரித்து உனக்கான விடியற்பொழுதை தொடங்கும் போது நீ புன்னகையோடு இருக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கிவிட்டாய். மனதில் இருக்கின்ற வழிகளையும் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் கவலைகளை மறந்து நீ செயல்பட்டு கொண்டே இரு. புன்னகையுடன் நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான விஷயம் இதுதான் அதுதான் என்று நீ குழம்பிக் கொள்ளாதே. ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே கால் என்பது போல நீ அங்கு பதறிக்கொண்டே இருக்காதே. கவனம் பதறிக்கொண்டே இருந்தால் உன் செயலில் சிதறிக்கொண்டேதான் இருக்கும். என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையும் நல்ல செயலும் செய்வதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. அதற்கான திட்டமிடலோடு செயல்படு. உன் அப்பன் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு இந்த விஷயத்தை செய்து தாருங்கள் என்று நீ உறுதியாக என்னிடம் விடாப்பிடியாக இருந்து அதை வாங்குவதற்கான முயற்சியில் இறங்கு. அதை முயற்சியில் எப்படி நான் வெற்றி பெறுவது என்று தானே கேட்கிறாய். நான் சோதனையும் வேதனையும் உனக்கு தரத்தான் செய்வேன். அந்த சோதனையிலும் வேதனையிலும் இந்த முருகன் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்றாயா? அதுதான் உண்மையான தேடலுக்கும் சந்தர்ப்பத்திற்கும் உனக்கு வாய்ப்பை அள்ளி தந்து கொண்டே இருக்கும். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே உனக்கான வாழ்க்கையை வளமாக்குவதற்கான நிலையை எட்டிக்கொண்டே இருக்கும். நீ ஒவ்வொரு விஷயத்தின் கவனமாகத்தானே செய்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் அதில் வெற்றியைத்தான் பெறுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் சில தடுமாற்றங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று உன் மனம் பதறிக்கொண்டு இருக்காது. அது என்ன செய்தாலும் யாது செய்தாலும் ரெட்டிப்பாக அவர்களுக்கு திரும்ப போய் சேரத்தான் போகிறது. உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும், கெடுதலை செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் அதையும் நான் இரட்டிப்பாக அவர்களின் கவலையை அவர்களுக்கே திருப்பி அளிக்கும் தருணத்தை ஏற்றிவிட்டேன். இனியும் நீ அதை நினைத்து வருத்தப்படாதே. உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி பார்க்க நினைக்கிறார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவதற்கான லட்சியத்தோடு வாழ பழகிக்கொள். உன்னப்பன் ஒரு வாக்கை தருகிறேன், கவனமாக கேள். உன்னை ஏளனமாக நகைத்தவர்கள் முன்னை இங்கு முன்னிலையில் நீ கொடியாய் பறந்து உனக்கான பாதையில் நீ கொடிகட்டி பறக்கப் போகும் தருணத்தை உணர்த்ததான் இந்த முருகனானவன் நான் வந்து விட்டேன். நீ எள்ளி நகையாடிய முன்னேறுகள் மத்தியில் கொடியாய் பறக்கும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்திய பிறகு உன் வளர்ச்சியைக் கண்டு நீயே வியக்கத்தான் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் நின்று கொண்டு இருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தாதே. அப்பா என்ற சொல்லுக்கு இனி அர்த்தத்தை காணப் போகிறாய். இந்த நொடி பொழுதில் இருந்து உனக்கான விஷயத்தை நான் உனக்கே நிரந்தரமாக்க தர வந்து இருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. உன்னையே என்றுமே ஏளனமாக கருதாதே. என் கண்ணை, நீ யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. சில நிகழ்வுகளை புரிய வைப்பதற்குத்தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு பொழுதேனும் யாரிடமும் கையேந்து விடவும் போவதில்லை, உன்னை தாழ்த்தி விடவும் போவதில்லை. பணத்தை வைத்துதான் உன்னை சிலர் எடை போடுகிறார்கள் என்றால் அதை தூக்கி எறிந்து விட்டு தைரியமாக வெளியே வந்து விடு. என் அப்பன் இருக்கும்போது எனக்கு வருகின்ற வாழ்க்கை அவன் அளவிட முடியாததைத்தான் தருவான். அதிசயத்தை நிகழ்த்தத்தான் வருவான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். நிலையான மகிழ்ச்சிக்காக என் பிள்ளைகள் நிரந்தரமாக காத்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நினைத்தெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே, கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. வருகின்ற காலங்கள் உனக்கானதாக வெற்றிக்கான சூழ்நிலையாகத்தான் மாறப்போகிறது. நம்மை மட்டம் தட்டுகிறாரோ என்று எண்ணி விடாதே. அவர்களை உனக்கு அடையாளம்
பாடம் காட்டி கொடுத்து உன் வாழ்க்கையை அங்கு தரம் உயர்த்துவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எதையுமே நினைத்து கொள்ளாதே. எந்த ஒரு நபரிடமிருந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உனக்கு வெற்றி செய்தி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டாயோ அவர்களிடமிருந்து நல்லதொரு முடிவையும் நல்ல செய்தியும் பெறுவதற்கான காலத்தை தான் நீ நெருங்கி இருக்கின்றாய். எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணித்து நின்று எதையும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக எப்பொழுதும் இந்த முருகன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது. அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு அர்த்தத்தை கொடுக்கப் போகும் நல்ல நாளை நீ நெருங்கி விட்டாய். வருகின்ற நேர காலமும் உனக்கானதுதான். யாம் இருக்க பயமேன்.